9வது கரணம் சதுஷ்பாதம். இந்த கரணத்துக்கு நாய் தான் இந்த பர்டிகுலர் கரணத்துக்கு சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரணத்தில் பிறந்தவங்க குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கரணம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுறதும், வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுறது இவங்களுடைய கரணநாதன், அதாவது ஜூபிட்டர் சொல்லக்கூடிய வியாழ கிரகம் ஆக்டிவேட் ஆகும். நன்மை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொருளாதார மேம்பாடும் திருமண தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10வது கரணம் நாகவ கரணம். இந்த கரணத்துக்கு நாகம் தான் ஆட்டோமேட்டிக்காகவே, இந்த கரணத்துக்கு அதிபதி ராகு தான் வருவார். அதனால் நீங்கள் இந்த கரணத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் ராகு வழிபாடு பண்ணுறது நல்லது. ராகு காலத்தில் துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் ராகு வழிபாடு பண்ணுறதும், புற்றுள்ள இடங்களுக்கெல்லாம் போய் பாம்புக்கு பால் விடுறதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த கரணம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், நிறைய நன்மைகள்லாம் ஏற்படும். கடைசி கரணம் கிம்சுக்னம் கரணம். இந்த கரணத்துக்கு மண்புழு தான் சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. அப்போ புழுக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது நல்லது. அதிபதியாக வரக்கூடிய